வாங்க ரவி, கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்களேன். என்ன விஷயம் ரேவதி? சீக்கிரமா வாங்கன்னு ஃபோன் பண்ணியிருந்த. அது அது வந்துங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இது கொஞ்சம் பாருங்களேன், நீங்கள் அப்பாவாக்க போகிறீங்க. என்ன நிஜமாவா சொல்ற? நான் அப்பா ஆக போறேனா? என்னால இந்த சந்தோஷத்தை வாங்கவே முடியல. முதல்ல இதை அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் ரேவதி. வா போலாம். என்னப்பா ரவி, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? அம்மா, ரேவதி பிரெக்னெண்டா இருக்காமா. ரொம்ப சந்தோஷம்டா ரவி, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த வீட்டோட முதல் வாரிசு. நீ ஜாக்கிரதையா இருமா. அண்ணி, கங்க்ராச்சுலேஷன் அண்ணி. ரொம்ப சந்தோஷம் அண்ணி எனக்கும். சரிப்பா ரவி, இன்னைக்கு நீ ஆஃபீஸ்லாம் போவாத, ஊர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போய் அவளை செக்கப் பண்ணிட்டு வந்துருப்பா. சரிம்மா. பார்த்து பத்திரமா கார் ஓட்டிட்டு போப்பா. ரேவதி, ஸ்கேன் ரிப்போர்ட் வேற ரொம்ப லேட் ஆகுமா, அது வரையும் நம்ம இங்கே இருப்போம். சரிங்க. டாக்டர் ஏதாச்சும் குழந்தைய பற்றி சொன்னாங்களா? குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு ரேவதி, நீ கவலைப்படாத. சரிங்க. ரேவதி, இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தைய பாரேன். இந்த பையனை மாதிரி தான் நம்ம பையனும். அழகான கண்ணு, மூக்கு, வாய், சுருள் சுருளான முடி, ரோஸ் கலரில் இப்படி தான் இருக்க போகிறான் நம்ம பையன். மொத்தத்தில் ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்க போகிறான் பாரேன். ஆமாம், நீங்கள் பையன்தானே முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பையன்தான். ஏன் பொண்ணுன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? ரேவதி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நமக்கு கண்டிப்பாக பையன்தான் பிறக்கும். நிஜமாவா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக பையன்தான். இல்லாட்டினா பொண்ணு தான். என்ன ரேவதி, ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ அது நம்மளோட உயிர் ரேவதி. அதில் ஏன் பாரபட்சம் பார்க்கணும்? சரிங்க, நம்ம வீட்டுக்கு போகலாமா? சரி ரேவதி, ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம உடனே வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க. ஆமாம், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோமா. குழந்தை நல்லபடியாக இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ரேவதி, நான் சொன்னா நீ ஒரு விஷயம் கேட்பியாம்மா? சொல்லுங்கத்த, நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நீ எந்த வேலையுமே இனிமேல் செய்யக்கூடாது. உன் வயிற்றில் இருக்க என் பேரனுக்கு தாம்மா வலிக்கும். நீ எதுவாக இருந்தாலும் என்னை கேளு, நான் எதாக இருந்தாலும் உனக்கு செஞ்சு தர நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ எந்த வேலையும் செய்யாமல் கம்முன்னு உட்காந்துருமா, அது மட்டும் எங்களுக்கு போதும். அத்தை, என்னத்தை புரியாமல் பேசுகிறீங்க? மாசமாக இருக்க பொண்ணுங்க வெறுமனையே வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வேலை ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் குழந்தை பிறக்கிறப்ப வலி இல்லாமல் இருக்கணும்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும். ரேவதி, இங்கே பாரு, அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. அந்த டாக்டருக்கு ஒன்றுமே தெரியாது. உன் வயித்துல இருக்கிறது யாருன்னு நினச்ச? இந்த வீட்டோட வாரிசு, இந்த வீட்டோட ராஜகுமாரன். நீ கஷ்டப்படுறப்ப வயிற்றுக்குள்ள இருக்க அவனுக்கு தான் சிரமமா இருக்கும். இங்க பாரு, நீ அம்மா சொல்றது மாதிரி சும்மா இரு, அது போதும். ஆமாம்மா ரேவதி, தேவகி சொல்ற மாதிரி நீ சும்மா இருந்தா போதும். அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுமா. ராஜாத்தி மாதிரி சும்மா உட்காந்துட்டு இரு போதும். என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் இவ்வளோ அக்கறையாக இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரேவதி, நான் வெளியூருக்கு போறேன், கொஞ்சம் வியாபாரம் முடிக்க வேண்டியிருக்குது. செம்மண் காடு வேற ஒன்று குறைஞ்ச விலைக்கு வருதா, வாங்கி பிளாட்டு போட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். சரி, நான் வரட்டுமா? அம்மா, பார்த்து பத்திரமா இரு. என்னங்க இது, நம்ம ரூம்னு நினச்சிங்களா? நம்ம ஹாலில் இருக்கோம். அத்தை மாமா யாராவது வந்துட்டா என்ன நினைப்பாங்க? என்ன நினைச்சா என்ன, என் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்குறேன், இதுல என்ன இருக்குது? ஆஹா, சொல்லுவீங்க சொல்லுவீங்க, வந்தாதான் தெரியும் உங்கள் பையன் என்னன்னு. சரிடி செல்லம், நான் போயிட்டு வரட்டுமா? பார்த்து பத்திரமா இரு, பொறுமையா நட. நம்ம பையனுக்கு வலிக்க போகுது, சரியா? பாய். வாங்க எல்லாரும் உள்ளார வாங்க. ரம்யா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா. நாங்கள் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தோம்மா. அப்படியாம்மா? இருமா, ரேவதியை கூப்பிட்றேன். சரிங்கம்மா. ரேவதி, ரேவதி, இங்கே வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. என்ன ரம்யா, வரேன்னு சொல்லவே இல்லை. அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா. கல்யாண பத்திரிக்கை வைக்கலாம் தாம்மா வீட்டுக்கு வந்தோம். நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாருமே வந்துடணுமா. இது எங்கள் வீட்டு கல்யாணங்க, நாங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைப்போம். நீங்கள் கவலையே படாதீங்க. அம்மா ரேவதி, ரவி இங்க ஆளையே காணோம். வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காடி ரம்யா. என்ன ரேவதி, உன் பையன் என்ன சொல்கிறான்? அவங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஏன், உனக்கு தெரியாதா? அவங்க அப்பா தான் என்னைய விட ரொம்ப அதிகமாக அவரோட பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரி ரேவதி, நாங்கள் கிளம்புறோம். நிறைய இடத்துல பத்திரிக்கை வேற வைக்கணும், அதனால தான். ரவி வந்தோடனே கண்டிப்பாக சொல்லிடு. அம்மா கண்டிப்பாக வந்துடுங்கம்மா. போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா.
சரிடி. எம்மாடி ரேவதி, இங்கே வந்து பாருமா, இங்கே வாமா சீக்கிரம். அத்தை, மாமா, என்னாச்சு? அம்மா ரேவதி, நம்ம ரவி ரவி நம்ம எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாம்மா. அடி பாவி மகளே, இப்படி மோசம் போயிட்டியடியம்மா. பாடி ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டாங்கங்க. உடனே கிளம்பணும். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போகலாம். இந்த சனியை என்னைக்கு என் வயிற்றுல உருவானுச்சோ என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. தேவகி நீ பார்த்துக்கோமா, நான் ஜிஹெச் வரையும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, என்னென்ன ஆச்சு அவருக்கு? கொஞ்சம் சொல்லுங்கடா. திருப்பதிலேருந்து திரும்பி வந்துட்டு இருந்தவன் மேலே லாரி மோதிடுச்சுமா. அப்படியே தூக்கி எறிஞ்சிருச்சு. லாரியோட பின்சக்கரத்தில் போய் மாட்டிக்கிட்டு அப்படியே செதஞ்சு போயிட்டாமா. என்ன இப்படி ஆயிடுச்சு? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? என் ரவி இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? ஐயோ, எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு போயிட்டாரே. அம்மா வேண்டாம்மா, வயிற்றுல அடிச்சுக்காதம்மா. இது ரவியோட உயிரம்மா. இறந்து போன ரவியே இந்த குழந்தை மூலியமா தான் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு அந்த குழந்தைய அழிச்சிடாதம்மா. ரவி, ஏன் ரவி என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? நீ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல. ஒவ்வொரு நாளும் உங்கள் நினப்பாதான் இருக்கு. ரேவதி நம்ம எப்படி சொல்லி தேத்துறதுன்னே எனக்கு தெரியலம்மா. அழகா பூ மாதிரி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாளேன்னு ரொம்ப வேதனையா இருக்குமா. நாம என்னங்க பண்ண முடியும்? அவளோட தலையெழுத்து அந்த மாதிரி. இப்படி இருக்க பொண்ணு இப்படி ஆயிட்டாலேன்னு நம்ம வருத்தம் மட்டும்தாங்க பட முடியும்.